உங்கள் சர்வசக்திக்கு என் வணக்கம். காரக ஜோதிடம் அறியணும், எல்லாம் அவன் துணை. திருஞான சம்பந்த ஜோதிடர். வார்த்தை அடிப்படை ஜாதக பலன். வாழை இலைக்கு விதியின் 5. அந்த வாழை இலைக்கு விதியின் 5ஆக இருப்பதால் அதற்குரிய எண்கிட்ட 3, 1, 2, 8 எல்லாம் கூட்டாக 14. அதோடைய விதி என்பது 5. அப்போ வாழை இலையுடைய விதியின் 5. வாழை இலை எப்பேற்பட்ட இடத்தில் போய் அமர்ந்தவர்களுக்கு பார்த்தீங்களா, அறிஞர்கள் வாழக்கூடிய இடத்தில், குட்டிகள் வாழக்கூடிய இடத்தில், மதிகள் வாழக்கூடிய இடத்தில் அந்த வாழை இலை அமர்ந்துள்ளது. இன்றைக்கி வாழை இலை இல்லை என்ற ஹோட்டல்கள் எல்லாம் தட்டு இதாக தான் இருக்கும். மனிதன் சாப்பிடக்கூடியது அத்தனையுமே அசிங்கமாக இருக்கும். அதனால் நல்ல ஒரு நிலைக்கு போகணும் அப்படின்னாக்கா வாழை இலை தான். வாழை இலை நமக்கு ஒரு தூய்மை ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. அப்போ வாழை இலையோடைய விதியின் 5. அதற்குரிய எண்களிலும் 3, 1, 2, 8 அதெல்லாம் கூட்டாக 14. அதோடைய விதி என்பது 5. அடுத்ததாக புல்லுக்கு விதியின் 3. அதற்குரிய எண்களும் 2, 1. அதோடைய விதியின் 3. 3ஆவது பூமி ஸ்தானத்தில் வருகிறது. ஏன்னா பூமியில் தானே புல் முளைக்கும். அதனால் தான் இந்த புல் என்ற ஒரு சாணங்கள் 3ஆவதத்தில் வருகின்றது. அப்போ 3ஆவது பூமிக்காரகன் அந்த இடத்துல தான் புல் 3ஆவது உருவாக்கப்பட்டு 3ஆவது. அப்போ மழைக்கும் புல்லுக்கும் வித்தியாசம் இருக்குது. மழைக்கும் பூமிக்கும் நல்ல ஒரு தொடர்பு இருப்பதாக தான் 3ஆவது பூமிக்காரகன் அந்த இடத்துல தான் புல் இருக்குது. புல் 3ஆவது சகோரக்காரகன் 3ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லி, அதுபோல் புல் 3ஆம் இடம் என்று சொல்ல வேண்டும். அதற்குரிய விதி என்னதான் 3. அடுத்ததாக கஷ்டத்துக்கு 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய விதியின் 9. அப்போ அதற்குரிய எண்களிடம் 1, 5, 5, 7 எல்லாம் கூட்டாக 18. அதோடைய விதி என்பது 9. கஷ்டத்துடைய விதியின் 9. அப்போ கஷ்டம் என்றால் என்ன? கஷ்டம் என்றால் உழைப்பு தான். அப்போ கஷ்டப்பட்டால் தான் சோறு, கஷ்டப்பட்டால் தான் முன்னுக்கு வர முடியும். அதுபோல் தான் கஷ்டம் என்பது 9ஆம் இடத்து பலன். அப்போ 9ஆம் இடத்துல பாவக்கரைகள் நிறையா இருந்துவிட்டால் அவர்கள் கஷ்டப்பட்டுனா முன்னுக்கு வருவாங்க. அந்த கஷ்டத்தில் அமரணும். 9ஆம் இடத்துல நீ கஷ்டப்பட்டால் தான் உனக்கு நிறையா வருவாய் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதான் கஷ்டத்துடைய விதியின் 9. அதற்குரிய எண்களும் 1, 5, 5, 7 எல்லாம் கூட்டாக 18. அதோடைய விதி என்பது 9. கஷ்டத்துடைய விதியின் 9. கஷ்டம் என்றால் உழைப்பு தான். அடுத்ததாக நீதிகள் வைக்கோலுக்கு 4 இருக்குது. 4 இருக்குது. அதற்குரிய விதி என்கிறது 5. அப்போ அதற்குரிய எண்கிறது 9, 7, 6, 1 இதெல்லாம் கூட்டாக்க 23. அதோடைய விதி என்பது 5. அப்போ வைக்கோலுக்கு விதியின் 5. வைக்க தெரியாதவன், நம்ம கொடுக்க தெரியாத இடத்துல சில பேர் ஏமாந்துவான், கொடுத்துட்டு ஏமாந்துவான். இப்போ வைக்க தெரியாதவனுக்கு வைக்க தெரியாதவன் வச்சு விட்டு தேடுவான். அதான் அந்த மாதிரி கதை. ரொம்ப இடத்துல கொடுக்க தெரியாத கொடுக்கக்கூடாத இடத்தெல்லாம் கொடுத்துட்டு ஏமாந்து போகிறானோ அந்த மாதிரிலாம் ஒரு கணக்கு இருக்குது. அதனால் வைக்கோலுடைய விதியின் 5. அதனால் ஜாதக பலன் என்பது ஒரு அற்புதமான பலன். நீதி கேட்டு உனக்காக ஜாதக பலன்களை நீதி கேட்டு உனக்காக சில முக்கியமானவர்கள், உயர்ந்த மனிதர்கள் நீதி கேட்டு உனக்கு ஒரு பலன்களை தருவார்கள். அதாவது நீதி கேட்டுக்கு 5 எழுத்து. அந்த 5 எழுத்துக்குரிய எண்களிடம் 7, 8, 2, 2 இதெல்லாம் 7 இதெல்லாம் கூட்டாக 26. அதோட விதி என்பது 8. அப்போ நீதி கேட்டுடைய விதியின் 8. அதாவது மனிதன் தான் நீதி கேட்கிறான் என்று அர்த்தம் இல்லை. வார்த்தையிலும் உனக்காக நீதி கேட்டு நிற்கும். உனக்காக வார்த்தையிலும் நீதி கேட்டு நிற்கும். அந்த இடம் தாங்க 8ஆம் இடங்க. நீதி கேட்டுனா நான் வார்த்தை அடிப்பு தான் எல்லாமே சொல்லி கொண்டு வருகின்றேன். குற்றமாக எதையுமே சொன்னாலும் அது ஜாதக பலன் அடிப்படையில் தான் சொல்லி வருகின்றேன் என்கிறது பிரகாரம் சொல்லி கொண்டு நீதி கேட்டு உனக்காக உங்களுக்காக நீதி கேட்கக்கூடியது 8ஆம் இடம் தான். அந்த 8ஆம் இடம் தான் நீதி கேட்டு உனக்கு நீதிகளை வழங்கக்கூடியது. அதனால் நீதி கேட்டு அதற்குரிய விதி என்கிற 8. நீதி கேட்டுடைய விதியின் 8. அதற்குரிய எண்களிடம் 7, 8, 2, 2, 7 இதெல்லாம் கூட்டாக 26. அதோடைய விதி என்கிற 8. அடுத்ததாக நீதி ஒழிப்பு. உன்னுடைய வார்த்தையிலே உன் நீதிகளை ஒழித்து விடும். நீ நல்ல நிலையாக இருந்தால் உனக்காக வேண்டி நீதி நேர்மையாக நடக்கும். அப்படி இல்லைன்னா அந்த நீதியை அழிச்சுட்டு போடும். அதான் நீதி ஒழிப்புடைய விதியின் 6. அதற்குரிய எண்களிடம் 7, 8, 3, 7, 6 அதெல்லாம் கூட்டாக 33. அதை 2 சேர்த்துக்கணும். 33. அதோடைய விதிங்கிறது 6. அப்போ நீதி ஒழிப்போட விதி எண் 6. 5ஆம் இடத்துல தான் அறிஞர்கள் புத்திகள் எழுதப்பட்டு வரக்கூடிய இடத்துல நீதி ஒழிக்கிறது 6ஆம் இடம். அப்போ அது வரைய சாமம். அடுத்ததாக உழைப்பு என்றால் உயிர்.
உழைப்புக்கு 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய எண்கிறது 3, 1, 6, 2 எல்லாம் கூட்டாக்க 12. அதோடைய விதிங்கிறது 3. உழைப்போட விதியின் 3. அப்போ உழைப்பு மட்டும் 3ஆம் இடத்துல இருக்குது. உழைப்பு என்ற உயிர் தான் ஜரிகை. அடுத்த ஜரிகைக்கு 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்குரிய விதியின் 3. அதுக்குரிய எண்கிறது 3, 4, 5 எல்லாம் கூட்டாக 12. அதோடைய விதி என்கிறது 3. அப்போது ஜரிகையோட விதியின் 3. அடுத்ததாக பனியனுக்கு 4 எழுத்து. அதனுடைய விதியின் 9. அதுக்குரிய எண்கிறது 9, 1, 2, 6 எல்லாம் கூட்டாக 18. அதோடைய விதி என்பது 9. அப்போ பனியன் 9ஆம் இடம். பனியிலே பல விதம் இருக்குது. ஒவ்வொரு பனியனை போட்டால் ஏன்டா போட்டோம்னு இருக்கும். சில பனியனை போட்டால் போட்டுட்டு இருக்கிற மாதிரியே இருக்கும். நல்ல ஒரு அருமையான அற்புதமான அழகான பனியனில் போட்டால் உடம்பும் நல்லாயிருக்கும். சில பனியன் போட்டால் வெறுக்கிற மாதிரி ஆகிடும். அது ஏதோ இல்லாத ஏழைப்பாடுகள் போட்டுக்கிட்டு தெரியுது. அதனால் பனியன்லாம் உயர்வான பனியனும் இருக்குது, மட்டமான பனியன் இருக்குது. மட்டமான பனியனை போட்டால் உடம்பு நல்ல நிலையை நல்ல சுகாதாரத்தை கொடுக்காது. உயர்வான பனியன்கள் விலை உயர்ந்த பொருள் நம்ம போட்டோம்னாக்கா நல்லா உடம்பு நல்லாயிருக்கும், கலகலப்பாக இருக்கும். அதான் பனியன். காட்டனுடைய விதியின் 3. அதுக்குரிய எண்களும் 8, 2, 5, 6 எல்லாம் கூட்டாக்க 21. அதோடைய விதிங்கிறது 3. அப்போது காட்டுடைய விதியின் 3. கோடாங்கிங்கிறது சில பேர் கோடாங்கி வேலை செய்வாங்க. சாமி அதுக்கு பேர் முத்துக்கூட்டு பார்க்குறதுக்கு இந்த நீட்டாக இருக்கும். அதெல்லாம் எனக்கு தெரியாது. அதெல்லாம் நம்ம விளையாண்டு பழக்கம் கிடையாது. பார்த்து கோடாங்கியோட விதியின் 1. அதுக்குரிய விதி என்கிறது 1. அதுக்குரிய எண்களும் 6, 2, 8, 2 எல்லாம் கூட்டாக்க 19. அதோடைய விதி என்பது 1. கோடாங்கியோட விதியின் 1. சரி. ஆனால் ஜாதக பலன் என்பது வார்த்தடிப்பில் அனைத்து வார்த்தைகளையுமே ஜாதகத்தின் பலன்களாக அமர்ந்து தான் நமக்கு வழிகாட்ட முடியும். யாருக்கு என்ன பொருள் வேணுங்கிறதெல்லாம் அந்த சாணம் தான் நமக்கு தருகிறது. நீங்களாக போட்டு காசு வச்சுக்கிட்டு இருந்தாலும் கூட நடக்காது. அந்த சாணங்கள் நினைக்க வேண்டாம். அப்போ தான் உன் மனசில் உங்களுடைய சர்வசக்தி உங்களுக்கு திருவருள் செய்யும். சரிங்களா? திருவருள் செய்யும். ஆனால் காரகர்களிடம் அறிகிறோம். திருஞான சம்பந்த ஜோதிடம். நன்றி. நாளை சந்திப்போம். வணக்கம்.